2 பஸ்ஸுக்கு இடையில பைக்கை நிறுத்திருக்கான். நல்ல வேலை. பழனிக்கும் மருதமலைக்கும் போக வேண்டிய பஸ்ஸோட ஷெட்யூல் டைம் 8:30 மணி. சீட்ஸ் ஃபுல் ஆனதால சீக்கிரமே கிளம்பிடுச்சு. இல்லைன்னா அதுவும் ஆபத்துல மாட்டிருக்கும். பைக்கை இங்க நிறுத்திட்டு அதோ அந்த கடையில போய் என்ன வாங்கியிருக்கான். நரேந்திரன், இன்டர்வியூவும் பிரஸ் மீட்டும் இப்ப வேணாம்னு சொல்லிடுங்க. அப்போ இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால இருக்கிறது நீங்க சொன்ன அந்த தீவிரவாதிங்க தானே? ஆமா, நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு எந்த ஒரு கொடூரமான செயலையும் செய்ய துணிஞ்ச ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டம். அப்ப ஏன் நீங்க அந்த இயக்கங்களை தடை செய்யறதுக்கும் அந்த தலைவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் தயங்குறீங்க? தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. போங்க. கமிஷனர் கிட்ட தானே பேசி. யார்கிட்ட ஆனாலும் சரி, இப்ப முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க மகன் டிவில வரணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா நான் இன்னொரு சான்ஸ் வாங்கி தரேன். இப்ப வேண்டாம். எல்லாம் கிளம்புங்க. மிஸ்டர் கங்கா பிரசாத், என்ன அவமானப்படுத்திட்டீங்க. நீங்க ஆன்டி டெரரிஸ்ட் விங்கோட டைரக்டரா இருக்கலாம். அதுக்காக லோக்கல் போலீஸ் ஆபீசர்கள் அதிகாரம் பண்ண வேண்டாம். அதுவும் அத்தனை பத்திரிகைக்காரங்க முன்னால. ஐ எம் சாரி சார், நான் அப்படி நினைச்சு சொல்லல. இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால இருக்கிறது இங்க இருக்கிற சில தீவிரவாதிகளும் மதவாத தீவிரவாதிகளும் மீடியாக்காரங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் சொன்னா அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கலரை சேர்த்துடுவாங்க. அதனால 2 சமுதாயங்களுக்கு இடையில விரோதம் உண்டாகும். மதக்கலவரம் கூட நடக்கலாம். நம்ம நாட்டை கெடுக்கிறதுக்காக வந்தவங்களுடைய லட்சியமும் அதான். ஜனங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி அவங்க நிம்மதியை கெடுக்கணும், முன்னேற்றத்தை தடுக்கணும். அதுக்கு நாம துணை போகிறோமா சார்? இதெல்லாம் வேண்டாம் நினைச்சதா இன்டர்வியூ தடுத்தேன். ஓகே, குண்டு வெடிச்ச இடத்துல இருந்து கிடைச்சதுதான் இது. மும்பையிலையும் கோயம்புத்தூர்லையும் தீவிரவாதிங்க பயன்படுத்தின வெடி மருந்துக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆளுதான் லீடர்னு தெரியுது. நம்ம நாட்டோட வளர்ச்சியை கண்டு பயப்படுற பாகிஸ்தான் ஆதரவுல தான் இந்த தீவிரவாதிங்க இருக்காங்க. நம்ம ஸ்டேட்ல இப்படி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. மிஸ்டர் கங்கா பிரசாத், இனிமே இந்த மாதிரி நடக்காம நீங்க பாத்துங்க. ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் டைட் செக்யூரிட்டி போடுங்க. டெம்பிள்ஸ், பீச், பஸ் ஸ்டாப், செக் போஸ்ட் எல்லா இடத்துலயும் ஹெவி பெட்ரோலிங். சந்தேகப்படுற யாரையும் கஸ்டடியில எடுத்து என்கொயரி பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ, யாரு? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பக்கத்துல இருந்துதான். பக்கத்துல இருந்தா? கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? இது எந்த இடம்? இந்த பேக் உங்களுதா? ஆமா. ஏய் மிஸ்டர், வாட் ஆர் யூ டூயிங்? ஏய், டோன்ட் டச் இட். அங்க வைங்க. என்ன இது? நடு ரோட்ல வண்டி நிறுத்தி கொள்ளக்காரங்க மாதிரி கொள்ள இருக்கிறீங்க. What the hell are you? ஹலோ மேடம், ப்ளீஸ் டோன்ட் ஷவுட். நாங்க போலீஸ்காரங்க. இந்த பேக் எல்லாம் செக் பண்ணனும். செக் பண்ணுங்க. ஆனா ஏன் பேக் மட்டும் செக் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பேக் மட்டும் இல்ல, தேவைப்பட்ட ஒன்னையே ஃபுல்லா செக் பண்ண வேண்டியிருக்கும். ஆஹா, செக் பண்ணு. இந்த செக் பண்ணு. Come and touch me. முடியலல? Then give me a bag. பேக் கொடு. ஏய், கொடு சொல்றல. ஏ பேக். ஏய், என்ன கலாட்டா? நீ எங்க இருந்து வர? நீ எங்க இருந்து வர? பெங்களூர்ல இருந்து. எங்க போற? எங்க போறன்னு? எங்க வீட்டுக்கு. மிஸ்டர், பேக்ல என்ன இருக்கு? ஹாஸ்பிடல்ல இருக்கிற எங்க சொந்தக்காரங்களை பார்க்க போறோம். ஹாஸ்பிடல்ல இருக்கிற சொந்தக்காரனை பார்க்கறதுக்கு துப்பாக்கியோட போறியா? இறங்க.
அட வாமா. ஹாய் டாடியோட ஸ்வீட் நான் நீ வெறுவன் தெரிவிச்சிருந்தா ஏர்போர்ட் வந்திருப்பல்ல. டாடி அதுக்கு நான் ஃளைட்ல வரலையே. அப்ப கார்லயா? அதுவும் இல்ல பஸ்ல. பஸ்லயா? என்னமா அது? வாட்ஸ் ராங்? பஸ்ல வர்றது ஒரு thrill டாடி. அதுவும் இல்லாம அவரை பார்க்க முடிஞ்சது. யாரு? ஏன் ஆளுதா? நீ சும்மா கன்ஃபியூஷன் பண்ணாம விஷயத்தை தெளிவா சொல்லு. யார பாத்தங்கற? டாடி கொஞ்ச நாளாவே அவர் என் கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு. பனிமூட்டம் நிறைஞ்ச ஒரு அழகான மலை அடிவாரம். அங்க நான் மட்டும் தனியா, வேற யாரும் இல்ல. திடீர்னு குதிரைங்க ஓடி வர சத்தம். அந்த குதிரை மேல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிராகுலா மாதிரி நிறைய ஆளுங்க. அவங்க என்ன பிடிக்க வராங்க. நான் பயந்து போய் அங்கிருந்து ஓடுறேன். ரொம்ப பக்கத்திலேயே அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ திடீர்னு பனிமூட்டத்துல இருந்து அவர் கீழே வந்து என்ன அப்படியே வார எடுத்துக்கிட்டு ஆகாயத்துல நாங்க பறந்து பறந்து போறோம். தினைக்கும் கனவுல மட்டும் பார்த்துட்டு இருந்த அவரை இன்னைக்கு நேர்ல பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு. என்ன பார்த்து அவர் சிரிச்சாரு. நான் அவர்கிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் தட் பர்டிகுலர் மூமெண்ட்ல ஐ மீன் அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்னால பேசவே முடியல. மொத்தமா பிளாங்க் ஆயிட்டேன். அப்புறம் நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அது நடந்தது. எது? Two terrorists with guns. ஆனா ஏ ஹீரோ அவங்கள சும்மா விட்டாரா? டிஷன் டிஷன். ஏமா நீ எந்த சினிமாவோட கதை சொல்லிட்டு இருக்க? சினிமா இல்ல டாடி, ரியல் டெரரிஸ்ட். அவங்க தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அவன் சைலண்ட் கேப்சூல்ல சாப்பிட்டுட்டான். அவ்வளவுதான். இன்னொருத்தன் ஓடி ஆத்துல குதிச்சுட்டான். நிறுத்து. எனக்கு உன்னோட கற்பனை கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. இப்ப நீ என்ன விஷயமா வந்திருக்கிற? அட்லீஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு? பிசினஸ் மேக்னட் மிஸ்டர் கே மாதவன் அவரோட பொண்ணோட கால் அட்டெண்ட் பண்றதுக்கு ஏது டைம்? அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்தா ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். நீ எப்ப என்ன பண்ணுவன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஷாஜி, ராமு எங்க? ராமு செக் போஸ்ட்ல வச்சு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சைலண்ட் சாப்பிட்டான். Shaji, look, she's so flexible. I can't tolerate these kind of cheap sentiments. மீனா, என்ன இது? நான் பல தடவை சொல்லி அதை கேட்காம என் கூட புறப்பட்டு வந்ததானே நீ? இப்ப என்ன? இப்ப ஒண்ணு கெட்டு போல, நீ உடனே புறப்பட்டு போ. இல்ல, நான் போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படின்னா நீ இந்த மாதிரி எல்லாமே செய்யக்கூடாது. நான் சொல்றதை கேட்டு நடக்கணும். எதையும் தாய்க்கிற மனதைரியம் நமக்கு வேணும். இதை விட பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் பேப்டா எப்படி? அந்த ராமுக்கு பதிலா போலீஸ் என்ன பிடிச்சிருந்தாங்கன்னா அங்க பணமா இருக்க வேண்டியது நான் தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல முக்கியமா எதுவும் இல்ல. அடிக்கடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ண போல இருக்கு. பாடியில நிறைய நீடில் மார்க் இருந்தது. இதெல்லாம் அவன் பாக்கெட்ல இருந்தது. இந்த சீரிஸ்ல இருக்கிற எல்லா நம்பரையும் செக் பண்ண சொல்லி எல்லா பேங்க்குக்கும் சொல்லிடுங்க. ஓகே. இதுதான் நம்ம கமாண்டர் டாக்டர் லூசர் முன்னா. Who is she? Meena. Oh, yeah. Yeah, new recruit. ஷாஜி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண. Good. நம்ம கூட இருக்கிற தகுதி இல்லாத ஒருத்தனையும் சாட்சி சேர்க்க மாட்டோம். Where is Ramu? சார், ராமு நம்ம ஆளுங்க லோக்கல் பஸ்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டீங்களா? சார் அது நோ 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 உங்களை யாரையும் நான் குற்றம் சொல்லல.
அவனோட துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டேன். அவனோட உயிரை தியாகம் பண்ணி நம்ம எல்லாரையுமே காப்பாத்திருக்கான். कुछ भी वो हम नाकामयाब रहे. நம்மளோட முட்டாள்தனத்தினாலதான் பஸ் ஸ்டாண்ட்ல வெடிச்ச பாம் நாம நினைச்சபடி சக்சஸ் ஆகுது. பாம் ரிமோட்ல செட் பண்ணியிருந்தா பஸ் புறப்படுற நேரத்துக்கு சரியா வெடிச்சு. சரி, இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சஞ்சய் சார், ராமு இல்லாததுனால அவனோட எல்லா வேலையும் இனி நீதான் செய்யணும். நீங்க சொல்றபடி செய்யறேன் சார். வெரி குட். அடுத்த பிளான போட போறது ஜெனிஷா. ஷாஜி நீங்க கூட. ஓகே சார். இந்த தடவை எந்த தப்பு நடக்க கூடாது. நோ சார், will not fail anymore. ஓகே. மிஸ்டர், இங்க வாங்க. என்னையா? நீங்க இங்கதான் வேலை செய்றீங்களா? இந்த ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர். இந்த ஸ்கூலை நடத்துற மிஸ்ஸஸ் நந்தினி. மேடம், மேடத்தை பார்க்க வந்தீங்களா? என்ன? இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாம்மா. உட்காரு. பரவாயில்ல மேடம், நான் சொப்னா. ஸ்டெல்லா என்னோட ஃப்ரெண்ட். அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? கரெக்டா என்னன்னு தெரியல மேடம். நெஞ்சு வலின்னாங்க. ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன். என் கூட வா. ஸ்டெல்லா. ஹாய் ஸ்வப்னா, எப்ப வந்த? நேத்து தான். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். மேடம், இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்வப்னா. அவ சொன்னா நீ அவ கூட போ. என்ன? நீ வா, நான் சொல்றேன். என்ன ஆச்சு ஸ்வப்னா? விஷயத்த சொல்லு. உங்க அம்மாவுக்கு சின்னதா ஒரு ஹார்ட் அட்டாக். ஐயோ, எங்க அம்மாவுக்கு? சும்மா உங்க மேடம் கிட்ட ஒரு பொய் சொன்னேன்டி. இல்லனா உன்னை கூட அனுப்புவாங்களா? ஐயோ, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? நீ போய் சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்துட்ட. இது மட்டும் மேடத்துக்கு தெரிஞ்சதா என் வேலையே போயிடும். என்னடி பெரிய வேலை இது? போச்சுன்னா போட்டோம். நான் உனக்கு நல்ல வேலையை எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். வேண்டாம், எனக்கு இதுவே போதும். இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அந்த மேடம் உங்க அம்மாவை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா சும்மா ஒரு கேஸ் ட்ரபிள்னு சொல்லிடு. எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணிருக்கோம். பாடி ஜாலியா எங்காவது போலாம். ஹலோ, இங்க என்ன பண்றீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. இந்த கதவை யார் திறந்தது?
டூல் பாக்ஸ் எடு. நிறைய பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. கதவு ஸ்டக் ஆயிடுச்சு. திறக்க முடியல. இது ஆட்டோமேட்டிக் ஷட்டர். ஏய் கம் ஹியர். அதை ஏணி கொண்டு வா. போங்க. கம். பேக் சைடு. Go fast. Look. அவ உள்ள பாம் வச்சிருக்கா. Come on, defuse it. Please, defuse it. Come on, defuse it. Come on. Come on. Come on. நோ வேண்டாம். இப்ப எப்படி இருக்குங்க? இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை சார். வலி இருக்கு. நல்ல வேலை, புல்லட் கையில பட்டதுனால பரவாயில்ல. கஸ்டடியில இருக்கிறவள விசாரிச்சீங்களா? ஏதாவது குழு கிடைச்சதா? இல்ல சார், பிடிவாதமா இருக்கா. என்ன செஞ்சாலும் வாயவே திறக்க மாட்டேன்றா. அப்போ வேற ஏதாவது? ப்ளீஸ், இப்போ அதெல்லாம் வேண்டாம்.
உடம்பு சரியாகட்டும். நரேந்திரன் சார். நீங்க இங்க தானே இருப்பீங்க? சார். ஓகே சார், தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட்ல ஃபர்தர் ஏதாவது? டோன்ட் வரி, கங்கா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஐ நோ, கேட்க வேண்டியது என் கடமையாச்சு. நீ எதுக்கு இங்க நிக்கிற? போங்க இருந்து. நான் கிளம்புறேன் சார், நாளைக்கு வரேன். சரி. என் பேர் ஞாபகம் இருக்குல்ல? சுப்னா. ஓகே. டாடி. என்னம்மா அது? பிளட். என்னோடது இல்ல, என் ரொமான்டிக் ஹீரோவோட பிளட். நாங்க 2 பேரும் டச் பண்ண காரணமா இருந்த பிளட். நான் இது வரைக்கும் உன்னை எங்க எல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரமா? ஒரு வார்த்தையால அது சொல்ல முடியாது. அது வந்து சூப்பர் இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கரமான டென்ஷன் அண்ட் சஸ்பென்ஸ். வாட் a thrilling experience டாடி. வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். செல்ல எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லிட்டா. எப்படியோ தப்பிச்சிட்டல. தப்பிக்க வச்சாரு. அவரை பார்க்கிறதுக்காக நான் ஹாஸ்பிடல் போயிருந்தேன். அவர் யாருன்னு கேளுங்க. கேளுங்க டாடி, கேளுங்க. யாருவா? என் கனவுல வர அதே ஆள்தான், மை ட்ரீம் மேன். உன்னை கண்டேனே, உன்னை கண்டேனே, உன்னை கண்டேனே, ரெண்டு துண்டானே, மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே. உன்னை கண்டேனே, ரெண்டு துண்டானே, மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே. முகில் திறந்த நிலாவினை போலே மதன மன்மத புன்னகை பூவே. அபிராமி காதில் மெல்ல பச்சை கிளிகள் பாடும் நேரம் மனசெல்லாம் தூரம் நின்னுதே. கண்ணாளன் தோளை தொட்டு தொட்டில் நாடும் கள்ளோரும் முத்தம் தந்ததே. என்று நாடும் உன் செவ்விதழும் தேன் பலாச்சுளை முத்தமிடும் உயிர் காற்றாய் வந்து கூடாய் அள்ளித்தாராய் காதல் முத்தமே. உன்னை கண்டேனே, ரெண்டு துண்டானே, மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே.
நீராட்டும் மீன்களே தனிக்கும் இன்பமாய் தாராதோ போர்வையே தெரியாமல் தீ தொட்டு முகமுள்ளி மாட்டிக்கொண்டு தனியாக தாளம் துள்ளுமோ ஒரு வார்த்தை சொல்லாதிந்த மஞ்சள் பூவின் மௌனம் என்று அலையாகி வெள்ளம் பாயுமோ ஓ பாத கொலுசிலே முத்தழகும் கண்விளிம்பிலே மையழகும் ரெண்டு துண்டானே மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே புகழ் பிறந்த நிலாவினை போலே மதன மன்மத புன்னகை பூவே உயிர் காற்றாய் வந்து போடாய் அழித்தாராய் காதல் முத்தமே உன்னை கண்டேனே என்று துண்டானே மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே உன்னை கண்டேனே என்று துண்டானே மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே இந்த வருஷம் திருவிழாவுக்காக அவன் வருவானு எல்லாரும் கேக்குறாங்க. அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஊர்ல திருவிழா நடக்கும் போது அவன் இங்க வர வேண்டாமா? எப்படி வர முடியும்? அவர் இருக்கிற பிஸியில வீட்டை பத்தி நினைக்க கொஞ்சம் கூட நேரம் இருக்காது. அவர் வேலை அப்படியாச்சே. பெரிய வேலை. உங்க அம்மா சொல்றது சரிதான். தலைமுறை தலைமுறைக்கு அனுபவிக்கிறது சொத்து இருக்கு. யாருக்காக இனிமே சம்பாத்தியம் பண்ணணும்? பேருந்து நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை தொடங்க உள்ளனர். சென்னையில் ஆழ்நடமாட்டம் அதிகமாக உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வெடிகுண்டு வைத்து தகர்க்க நினைத்த தீவிரவாதிகளின் செயலை ஆன்டி டெரரிஸ்ட் விங்கின் டைரக்டர் மிஸ்டர் கங்கா பிரசாத் முறியடித்தார். அப்போது நடந்த சண்டையில் தீவிரவாதிகள் அவரை சுட்டனர். சிட்டி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் உடல் நலம் தேறி வருகிறார். ஹலோ ஹலோ மேடம், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏய், கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்கெல்லாம் இங்க இருக்கோம்ல. இப்பதான் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாரு. நீ அவர்கிட்ட பேசு சும்மா. ஹலோ. நோ நோ, ஹி இஸ் ஆல் ரைட். அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. வேண்டாம் வேண்டாம், நீங்க ராத்திரியில இங்க புறப்பட்டு வர வேண்டாம். ஓகே, குட் நைட். ஸ்வப்னாவோட இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் அதான் பண்ணிருப்பேன். என் மகளை காப்பாத்துறதுக்கு நன்றி சொல்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல. பிசினஸ் விஷயமா அலையிறதுக்கு நடுவுல என் மகளை பாக்குறதுக்கு எனக்கு எப்பதான் நேரம் கிடைக்கும். அப்பெல்லாம் அவ ஒரு கனவை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. நடக்காத விஷயம், நம்ப முடியாத விஷயம். ஆனா மிஸ்டர் கங்காவை பார்த்த அப்புறம் அவளோட கனவு. என்ன விஷயம்? எனக்கு மிஸ்டர் கங்கா உங்களை பத்தி எதுவும் தெரியாது. ஐ மீன் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். அப்புறம் என்னடா இது? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஏன் அனாவசியமா தலையிடுற? திருவிழாக்கு போகாம ஏன் நீங்க எல்லாம் இங்க வந்தீங்க? நீ இப்ப இருக்கும்போது நாங்க எப்படி அங்க போக முடியும்? டிவியில நியூஸ பார்த்ததுல இருந்து அம்மா பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க. ராத்திரி முழுக்க தூங்கல. நீங்க ஏன் அழறீங்க? எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் ஆகல. நீயாவது போன் பண்ணிருக்கலாம்ல. போன் பண்ணலான்னு தான் இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு இவர் தான் வேணான்னு சொன்னாரு. ஆமா, இவர் எப்பவுமே இப்படிதான். அழாதமா. பணத்தாலேயோ இல்ல வேற ஏதாவது விதத்திலேயோ அடையறதா இருந்தா டாடி உன் ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பேன். ஆனா இது அது மாதிரி இல்லையே. அவருக்கு பொண்டாட்டி, குழந்தை. உனக்கு தெரியும்ல, டாடி லட்சங்களையும் கோடிகளையும் வச்சு பிசினஸ் பண்றவர்னு. லாபம் அதிகமா வரும்போது அதை நினைச்சு சந்தோஷப்படுறதோ இல்ல நஷ்டப்படும் போது அதை நினைச்சு வருத்தப்படவோ மாட்டேன். இட்ஸ் ஆல் தி கேம். வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். நம்ம ஆசைப்படுறதுல சிலது நமக்கு கிடைக்காம போலாம்.
கனவுகள்லாம் எப்பவுமே உண்மை ஆகுறது இல்ல. அதே மாதிரி இதை நினைச்சிட்டா போதுமா? வா. இல்ல, இது கனவு இல்ல, உண்மை. I make it true. ஐபில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல பேசிக்கலாம். இல்ல இந்த நிலைமையில திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ கிளம்பு, நான் வரேன். ஓகே. அங்கிள், இது ஓடல, என்னன்னு பாருங்க. அது எப்படி? நேத்து கூட நம்ம விளையாடணுமே. நீ ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டியா? அபி, இந்த பாலை குடிச்சிருப்பா. எனக்கு வேணாம். அபி மெதுவா. டேய், நில்லுடா. உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்கல்ல, மரியாதையா அந்த பாலை வாங்கி குடி. இல்லனா ஒண்ணு. ஏய், டாடி டாடி, அம்மா நில்லுடா. எங்க ஓடுற? போடா. அவர்தான் உன்னை செல்லம் கொடுத்து கெடுக்குறாரு. அம்மா, நீங்க பாலை உள்ள வைங்க. வேணும்னா அவன் குடிக்கட்டும். எல்லாரும் அவங்க இஷ்டப்படி தான் நடக்கறாங்க. அது குழந்தையானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதே இல்ல. என்னக்கா, என்ன பிரச்சனை? பையனை விட பிடிவாதான் அப்பாவுக்கு. அவர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்பணும்? 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. நீயாவது அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா நரேன்? நான் சொல்லிட்டேன், அவரு கேட்க மாட்டேங்கிறார். அவரோட குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. இது ஒர்க் பண்ணாதுப்பா. சாயந்தரம் வரப்போ டாடி புதுசா வாங்கிட்டு வரேன். அபி, பாட்டி உனக்காக காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. போடாங்க, என்ன விளையாட்டு? அவரை பிடிச்சி ஏன் கத்துற? உன் கோபத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு எந்த வலியும் இல்ல. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதெல்லாம் நீங்க சும்மா சொல்லிடுவீங்க. ஐ கேன் ப்ரூவ் இட். என்னங்க இது? விடுங்க. விடணும்னா நீ இப்படி முகத்தை தூக்கி வச்ச கூடாது. சீக்கிரமா வந்துடுற. இதுல இருந்து லாக்கெட் எங்க? எங்க எங்க போயிடுச்சு? அதோட குக்கி கொஞ்சம் லூசா இருக்கு. இங்கதான் எங்கயாவது விழுந்திருக்கும். ஐயோ, அது இங்கதான் எங்கயாவது இருக்கும். பிடிங்க பிடிங்க பிடிங்க. அங்கிள், பிடிங்க அங்கிள், கொஞ்சம் பிடிங்க. அபி ஸ்கூலுக்கு போக கிளம்பியாச்சா? சமத்து. ஆண்டி உனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. ரொம்ப தாகமா இருக்கு. ஐயோ, அங்கிள் இன்னும் கையில வச்சிட்டு இருக்கீங்க. அத அங்க வச்சிருங்க. என்ன இதெல்லாம்? உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நீ யாருன்னு சொல்லலையே. ஸ்வப்னா. ஹலோ சார், என்ன மறக்கலல? தேங்க்ஸ். ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன், நீங்க அங்க இல்ல. ஒருவேளை ரூமை மாத்திருப்பாங்கன்னு எல்லா ரூமையும் செக் பண்ணேன். அப்புறம் இந்த டாக்டர் சொன்னாரு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு. கங்க்ராட்ஸ். இவ யாரும் தெரியாதா? அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இவ்வளவு பழையமா வச்சதா டெரரிஸ்டுங்க கலாட்டா பண்ணாங்க. ஐயோ, அந்த பொண்ணு இவங்க தானா? எப்படியோ தப்பிச்சிட்டீங்களே. ஸ்வப்னா இவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? எங்க அப்பா, அம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும். இவ அபி, இவங்க சுமதி அக்கா, கரெக்ட்டா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தட் ஸ்வப்னா. ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. சொல்ல கேளுங்க. ஓடாதீங்க. இங்க வாங்க, இங்க வா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வா அபி வா. ஓகே, நான் போயிட்டு வரேன்.
நானும் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். சார் நானும் வரேன், என் கார் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சார் இன்னைக்கு மௌனம் வருதமா? ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசுறது? எவ்வளவோ விஷயம் இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க. அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்க கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் பிடிக்கல. நினைச்சேன், வைஃப் முன்னால ஏறினதுனால தானே. உன் வண்டி எங்க பிரேக் டவுன் ஆச்சுன்னு? உங்க வீட்டு பக்கத்துல. ஆனா பிரேக் டவுன் ஆல. அப்ப ஏன் பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்ன? அது உங்க கூட வரணுங்கிறதுனால சும்மா ஒரு பொய் சொன்னேன். என்னாச்சு? என் வண்டியில என்னமோ பிரச்சனை. பேக் வீல் பஞ்சர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாரு. விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு சார்? தீவிரவாதிகள் எந்த குரூப் சேர்ந்தோம்னு தெரிஞ்சதா? விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது தெரிஞ்சது நான் சொல்றேன். சார் போலீஸ்காரங்களா எவ்வளவு சோம்பேறிங்களா இருக்கீங்களே. நாங்கெல்லாம் சோம்பேறிங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. பஸ்ல வந்த தீவிரவாதிகள ஒருத்தன் சைனைடு சாப்பிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இன்னொருத்தன் செத்ததுக்கும் நாங்க தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க. சரியான நேரத்துக்கு போலீஸ் அங்க வந்து வெடிகுண்டு விபத்தை தடுக்காம இருந்திருந்தா எத்தனையோ அப்பாவி ஜனங்க அதே இடத்துல எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கிட்ட உங்க அனுதாபத்தை காட்டுறீங்க? கொல்ல வந்த அந்த தீவிரவாதிக கிட்டயா இல்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்க கிட்டயா? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த வழியில நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. ஐயோ, வயசுக்கு வந்து கண்ணி போன சார். நான் யாராவது என்ன தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களே தான் இருப்பீங்க. இந்த பொண்ணு தானே அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சு சார் காப்பாத்தின பொண்ணு. எஸ் எஸ், ஐ அம் தி லக்கி கேர்ள். அப்புறம் 2 பேர் சேர்ந்துடுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். இல்ல வேணும், ஒரு பப்ளிசிட்டி தானே, எடுங்க. Hey, come on, get up. Stop it. சுதா, stop it. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே? பொண்ணு இல்ல சார், பிசாசு. 2 நாள் அவகிட்ட எப்படி எல்லாம் கேட்டு பார்த்துட்டோம். இவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. Come on. ஏய் ஏய், யார் நீ? உன் பேர் என்ன? இதெல்லாம் நீ சொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல கழுத்துல சைனைடு தாலி, கையில மிஷன் கன், உடம்புக்குள்ள ஆர்டிஎக்ஸும் ரிமோட் கண்ட்ரோலும். நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? ஏதாவது வெளிநாட்டு சக்தியோட ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி செயல்படுற ஹியூமன் ரோபாவா நீ? உன்னை பார்த்தா மத்தவங்க பேச்சுக்கு மயங்கிற மாதிரி தெரியலையே. அப்படி இருந்தும் ஏன் இந்த கொடூரமான செயல்ல ஈடுபட்டிருக்க? உன் லட்சியம் என்ன? இன்னும் உங்க ஐக்கியத்துல எத்தனை பேர் இருக்காங்க? நிதானமா யோசிச்சு பதில் சொன்னா போதும். ஓகே, இனி யாரும் இவ்வளவு இன்டராக்ட் பண்ண வேண்டாம். எஸ் சார். கம் ஆன். சார், இவகிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அடிச்சா மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்களா? இவங்கள பல பேர் சில கனவுகள்ல மூழ்கி இந்த இயக்கத்துல சேர்ந்திருப்பாங்க. இவங்கள மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில ஆசைப்பட முடியாத பல விஷயங்களை இவங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க, சுத்தறதுக்கு ஃபாரின் காரங்க, கூத்தடிக்க கை நிறைய பணம். இதுக்கு அடிமை ஆகாதவங்கள மதுவும் போதை மருந்தும் கொடுத்து அடிமையாக்கிடுவாங்க. டோட்டல் பிரெயின் வாஷ் செய்வாங்க. இவங்களை தான் சூசைட் ஸ்குவாடாவும் ஹியூமன் பாம்பாவும் உபயோகப்படுத்துறாங்க. இவங்கள திரும்ப சாதாரண மனுஷங்களா மாத்துறதுக்கு இவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஐயோ, என்ன பாச்சு? கவிதா எத்தனை தடவை சொல்றது குழந்தை பத்திரமா பாத்துக்கணும்னு? ரொம்ப வலிக்குதாப்பா? வா வா வா. பாபுஜி ஒரு வேலை பண்ணுங்க, ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஒரு தரோ செக்அப் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பாடியை ஸ்கேன் பண்ணி பார்த்தறலாம். என்னங்க, அபியோட கையில அடிபட்டு இருக்கு. எங்க காமி பார்க்கலாம். இவ்வளவுதானா? இதுக்கு போய் அழட்டிக்கிற?
வணக்கம் டீச்சர். ஒரு டிடி போட்டுருங்க, செப்டிக் ஆயிட போகுது. இல்ல அதெல்லாம் தேவையில்லை. எல்லாரும் சீக்கிரம் ஏறுங்க, ஏறுங்க ஏறுங்க. உன் பேக் இல்ல. थैंक यू அங்கிள். நீங்களும் எங்க கூட பஸ்ல வரணும். வாங்க அங்கிள். நீ பின்னாடியே வா. சரி சார். அபி அங்க பாரு உங்க டாடி. டாடி டாடி. எஸ். என்ன பாபுஜி இந்த பஸ்ல? அபி கூட வரணும்னு கம்பல் பண்ணா, அதான் வந்தேன். ஆமா நீங்க எங்க இங்க? நான் உங்க மேனேஜரை பார்க்கத்தான் வந்தேன். உங்க ஆபீஸ்ல இருந்து பேங்க்குக்கு அனுப்பின 500 rupees பண்டல்ல சில கலர் நோட்டுங்க இருக்கு. எஸ் எஸ், பேங்க்ல இருந்து என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க. லுக் மிஸ்டர் கங்கா, இந்த காலனியில் இருக்கிற பல வீடுங்க என்னோடதான். அந்த வாடகை, அப்புறம் எனக்கு வேற பல பிசினஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அங்க இருந்து வர பணம் யாரு எப்ப கொண்டு வர்றாங்கன்னு என்னால எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது முடியாது, கஷ்டம் தான். அபி டைம் ஆச்சு, வா போலாம். நான் டாடி கூட போறேன். ஓகே. கையில என்ன கட்டு? இட்ஸ் ஆல் ரைட், தேங்க் யூ. ஓகே. ஹாய் ஆண்டி. அபியோட பிறந்த நாள் அதுவுமா சீக்கிரம் வரேன். நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன கோயிலுக்கு? எங்களுக்கா இல்ல, அபியோட பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ண போயிருந்தோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஒண்ணும் இல்ல. அபி அந்த எமர்ஜென்சி லைட் பண்ணு. அபி என்னாச்சு? அபி ஏன் இப்படி அழுகுறான்? நோ ப்ராப்ளம். சில குழந்தைங்க இப்படிதான், இருட்ட கண்டா பயந்துருவாங்க. வளர வளர சரியாயிடும். ஒண்ணும் இல்ல. டாடி இருக்கல. அபி இங்க பாரு. ஏய் லைட் வந்துச்சு பாத்தியா? இங்க பாரு. அம்மா பக்கத்துல தானே இருக்கேன். கங்கா, நீ நல்ல பையன்டா. இருட்டுல 2 பேர் ஒளிஞ்சிட்டு வரத பார்த்தப்போ சந்தேகம் வந்துச்சு. யாரு? யாருன்னு தெரியல. ஆனா அந்த பேக் கிடைச்சது. அவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த மேப் இதுல இருக்கு சார். ஐடிஏபி. சார். எஸ். உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. கேபின்ல உட்கார வச்சிருக்கேன். ஹலோ மிஸ்டர் கங்கா பிரசாத். யாரு? நான் அவரோட வைஃப். அக்காவா? வீட்ல இருந்த அக்கா. ஹலோ. யார் போன் எடுத்தது? அது ஸ்வப்னா. அவளுக்கு அங்க என்ன வேலை? அதான் நானும் கேக்குறேன். உனக்கு இங்க என்ன வேலை? இப்ப நீ எதுக்காக போன் பண்ண? நீங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்களா இல்ல நான் கொடுத்து அனுப்பட்டுமா? நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சாப்பாடு பிரச்சனை. What's wrong with you? Fasting is not permitted here. Take your food. Come on. சொல்றது புரியல? சாப்பிடு.
சொல்லு, என்ன உன் லட்சியம்? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட். கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல கழுத்துல எதுக்கு சைனட் கேப்சூலோட சுத்திட்டு இருக்கேன் தானே? கொல்றதுக்கு மட்டும் இல்ல, சாகிறதுக்கும் நாங்க துணிஞ்சவங்கன்னு காட்டுதான். சாகிறதுக்கு இல்லையே, தற்கொலைக்காக. A cowardly act of defeatism. No! It's an act of courage. Do you have the guts? Do you? தைரியம் இருக்கிறவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க முடியும். சிந்திக்க தெரியாத முட்டாள்களாலையும் அது முடியும். எங்களை பத்தி நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதான். நாங்க முட்டாளுங்கன்னு. Psychiatrists brainwashed pawns. இன்னும் நிறைய தெரியும். இன்டர்நேஷனல் கொள்ளக்காரங்களுக்கும் மயக்க மருந்து கடத்தல்காரங்களுக்கும் வேலை செய்யற பெய்ட் அசாசின்ஸ். Maybe, but you have no rights to blame us. இங்க இருக்கிற கடத்தல்காரங்களை விட கிரிமினல் மைண்ட் படிச்ச பொலிட்டிஷியன்ஸும் கரப்டட் பியூரோவை சேர்ந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தானே நீங்க வேலை செய்றீங்க. நாங்க பாரக கொலைக்காரங்க தான். ஆனா நீங்க நாட்டோட பாதுகாப்புங்கிற பேர்ல எத்தனையோ அப்பாவிகளை ஷூட் பண்ணி கொலை பண்ணல. Stop it. நான் எப்படி இந்த கேங்குள்ள சேர்ந்தேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். Because of the society, the system which gave me sorrow, suffering and tears. போதும் நீ. எல்லா திருடனும் கொள்ளக்காரனும் சொல்ற பதிலை தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. செஞ்ச தப்புக்கு காரணமா முன்னால நீங்க அனுபவிச்ச வேதனைகளையும் பட்ட கஷ்டங்களையும் தான் சொல்றீங்க. அதை எங்களால ஒத்துக்க முடியாது. அப்பாவி மக்களை ஒட்டுமொத்தமா சாகடிக்கிறது நியாயம்னு சொல்ல முடியாது. உங்களை மாதிரி குற்றவாளிகளை நாங்க அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகிறோம். அதனால தான் கேட்கிறேன், உன் கூட்டத்தோட தலைமை யார்? இன்னும் உன் கூட்டத்துல யாரா இருக்காங்க? என் இயக்கத்தோட தலைமையை காட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? No, never. ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் உன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாவும் மரியாதையாவும் நடந்துக்கிறது நீ என் வீக்னஸ் நினைக்காத. போலீஸ் பாணியில எனக்கு விசாரிக்க தெரியாமலையும் இல்ல. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டடி. இனியும் எங்க பொறுமையை சோதிக்காத. ஓகே, I'll see you later. This is too much. कितने दिन से वो अंदर रहे. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஜெனிஷா எப்படி அது வெளியில வரணும்? நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். தேவைப்பட்டா அந்த கங்கா பிரசாத கொலை பண்ணிட்டு. No. That is a foolishness. ஒரு போலீஸ்காரனை கொல்றதுல என்ன பிரயோஜனம்? அடுத்தது இன்னொருத்தன் வருவான். கங்கா பிரசாத் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். எனக்கு தெரியும். அவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். He is a smart, brave and adamant. அவனை எப்படியாவது நம்மால மாத்தணும். அது எப்படி சார்? கங்கா பிரசாத் உலகத்திலே உன்னை பெருசா நினைச்சிட்டு இருக்கான். அதுதான் அவனுடைய வீக்னஸ். அந்த வீக்னஸை வச்சு அவனை பிடிக்கணும். அவனோட வீக்னஸ் is only son. இந்த லாக்கெட் எனக்கு என் வைஃப் கிஃப்டா வாங்கி கொடுத்தது. நம்மளுடைய சோஷியல் செட்டப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இதையெல்லாம் தெரியாம நீ இந்த லாக்கெட்டை கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. அதை கழட்டி கொடுத்தது. இட்ஸ் a heavenly gift. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தான் இது. என் உடம்புல மட்டும் இல்ல, என் மனசுலயும் போட்டிருக்கேன். I keep this forever. Stop this nonsense. நான் ஒரு குடும்பஸ்தன். பொண்டாட்டியும் குழந்தையும். So what? பொண்டாட்டி குழந்தையும் இருக்கிற எத்தனையோ பேர் வேற வேற பொண்ணு நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. அதில்ல சார். No. இனிமே நீ என்ன பார்க்க வரது, போன் பண்றது என் வீட்ல மட்டும் இல்ல, அந்த ஏரியாவிலேயே நான் உன்னை பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? போ. Yes. Sir, Mr. Fernandez, IB officer from Delhi. Good morning, sir. Good morning. Please. சார், நெக்ஸ்ட் வீக்ல அட்டப்பாடில நடக்கிற ஆல் இந்தியா ட்ரைபல் ஃபெஸ்டிவலோட எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியை பத்தி பேசலாம். Yes. எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க சொல்லலையா? Yes. சார், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்த டெரரிஸ்டுகளோட பேக்ல இது கிடைச்சிருக்கு. சார், அட்டப்பாடியில நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு இந்தியாவோட பல இடங்கள்ல இருந்து வர ஆதிவாசிங்க கலந்துக்கிறாங்க. இதை லிங்க் பண்ணும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்க? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ல இருந்து பல விஐபிங்க அன்னைக்கு அங்க வராங்க. வேர்ல்ட் பேங்கை ரெப்ரசென்ட் பண்ற 2 பேர்ல ஒருத்தர் தான் சீஃப் கெஸ்ட். அன்னைக்கு அங்க ஒரு மாஸ் கில்லிங்க நடத்தி ஆதிவாசிகளோட மறுவாழ்வு திட்டத்துக்காக வேர்ல்ட் பேங்க் கொடுக்க போற உதவியை நிறுத்தணும்னு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தடுக்கணும்னு, இப்படி பல விஷயங்களா இருக்கலாம் அவங்க மோட்டிவா. இன்னும் கிளியரா தெரியணும்னா நம்ம கஸ்டடியில இருக்கிற அந்த பொண்ணை இன்னொரு தடவை என்கொயரி பண்ணணும். பல தடவை விசாரிச்சும் அவ எதுவும் சொல்லலையே. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு சார். கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் வேற வழி இல்லை. யார் நீ?
உன் பேர் என்ன? ஜெனிஷா. யார் உன்னோட சீஃப்? கமாண்டர். கமாண்டர்? Tell me his name. லூசிஃபர் முன்னா. லூசிஃபர். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தொடர்பு கொள்றீங்க? I mean your contacts. லூஸ். Loose? What's it loose? Come on. Loose na enna? Tell me, what's it loose? Come on. Come on. Sir, please. Loose. I think it's code name. Narendran, read this. 35007. இது ஒரு செல் நம்பர்னு தோணுது. மேபி. அப்பனா இப்பவே ஃபோன் பண்ணலாம். நாம பேசக்கூடாது. ஜெனிஷா பேசணும். அவ இப்ப இருக்கிற நிலைமையில ஜெனிஷாவோட வாய்ஸை மார்க் பண்ணி சுதா பேசட்டும். சார், யூ கேன். நம்பர்ல இருந்து வேண்டாம், ஏதாவது ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து பண்ணுங்க. No, it is an act of courage. Do you have the guts? Do you? தைரியம் இருக்கு, அவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க முடியும். No, Sudha, come on, repeat it. I'm sorry. No, it's an act of courage. Do you have the guts? Do you? தைரியம் இருக்கு, அவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க முடியும். Connect that number. Yes. ஹலோ, நரேந்திரன் ஹியர். அதை கனெக்ட் பண்ணுங்க. ட்ரை ஆல் மொபைல் லைன்ஸ். Sudha, now you're Janisha. Okay? கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசு. Okay. லூஸ். Yes. கமாண்டர், நான் ஜெனிஷா. ஜெனிஷா? ஜெனிஷா. நான் தப்பிச்சிட்டேன். நீ எப்படி தப்பிச்ச? எல்லாத்தையும் நான் நேர்ல சொல்றேன். நான் ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறேன். I am leaving to IDIB. Meet me there. Okay? Yes. திரும்பவும் IDAP. இதுக்கு என்ன அர்த்தம்? It's IDAP. திருப்பி படிச்சா PADI பாடி. இந்த அட்டை ஷேப் இருக்குல்ல? Now it's clear. Operation அட்டப்பாடி. சார், டெரரிஸ்டுங்களோட கமாண்டர் தான் அட்டப்பாடிக்கு வராருன்னு நமக்கு இப்ப கிளீனா தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அன்னைக்கு அங்க நடத்த போற ஆபரேஷனுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். நிச்சயமா விஐபிக்கு டைட் செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்கு நாம ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் தான் கூப்பிடணும். செக்யூரிட்டிக்கு வர எல்லா ஆபீசர்ஸும் யூனிஃபார்ம்ல இருந்தா அது அந்த டெரரிஸ்டுக்கு தெரிஞ்சு பார்க்க. அதனால தான் மிஸ்டர் குமார் வரவழைச்சிருக்கேன். ஃபெஸ்டிவல் கமிட்டி சேர்மன்ங்கிறதுனால மிஸ்டர் குமார் நம்மளுக்கு நிறையவே உதவி செய்வார். வேறு வேறு ஸ்டேட்ல இருந்து வர ஆதிவாசிங்க தங்கறதுக்காக தற்காலிக ஷெட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க ஆளுங்க வேஷத்துல நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நடத்துற கலை நிகழ்ச்சியில நாங்களும் மார்வேஷத்துல கலந்துக்கிறோம்.
கூத்தடிக்கணும் சூரியன பந்தடிக்கணும் வா வா வரவா துள்ளியாட கள்ளு முந்தைய தரணும் சீதனமா இங்க தொட்டுக்கொள்ள பொண்ணு வந்தா சும்மா சொல்லணுமா
தம்பி இது உள்ள வை. மறுபடியும் இங்க எதுக்கு வந்த? நான் சார பார்க்கணும். முடியாது. மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் இது. எங்க பேரை கெடுத்துறாத. அங்கிள் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் பேசாத. எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் நினைக்க தோணுது. நீ ஆட்டம் போட்டு சுத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா பொண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்படி அலையிறது போயிடு. இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத. இல்ல நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் சார பார்த்துட்டு தான் போவேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மரியாதையா இங்க இருந்து போறதா நல்லது. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கவங்களை நீ கஷ்டப்படுத்தினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. போய் இருந்து. போலனா பொண்ணுன்னு நான் பார்க்க மாட்டேன். ஒன்னு அடிச்சு. மகேந்திரன், இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்ன பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. எனக்கு என் குடும்பம் மட்டும் தான் முக்கியம். என் குடும்ப நிம்மதியை பாழாக்கிறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். இல்ல உங்களை என்னால பார்க்காம இருக்க முடியல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. Yes, I'm mad about you because I love you. 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 என்னங்க? சொக்கா, சொக்கா, நில்லு சொக்கா. என்ன? சொக்கா, ஏன் இதுல உட்கார்ற? சொக்கா, ஏய், சொக்கா, ஏய், கேட்கறல, சொல்லு சொக்கா, என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன நடந்தது? டாடி கிட்ட சொல்லு. சொல்லு சொக்கா, என்ன பண்ற? சொக்கா, 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 லூசிஃபர் முன்னா. டாக்டர் லூசிஃபர் முன்னா. டாக்டரேட்டட் அசாசினேஷன். பாகிஸ்தான் நாய்களுக்காக வேலை செய்யற இந்தியன் முஸ்லிம்.
இளைஞர்களை மிரட்டி ஆசை காட்டி தான் பக்கம் இழுத்துக்கிட்டு கொலை செய்ய வைக்கிற வாடகை கொலையாளி சுப்ரீம் கமாண்டர். மிஸ்டர் கங்கா பிரசாத், எதிரிகளோட சக்தியை பத்தி தப்பா கணக்கு போடுறோம் இல்லைன்னா ஆன்டி டெரரிஸ்ட் டைரக்டரான உங்களை எப்படி சந்திக்கணும், எப்படி எதுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற உங்களோட அபிப்பிராயம் தான் ரொம்ப தப்பு. எங்க கூட இருக்கிற இளைஞர்கள் நல்லா படிச்சவங்களும் சுதந்திரமா சிந்திக்கக்கூடியவங்களும் தான். எங்களுக்கு பரம்பரை விரோதிங்கன்னு யாரும் கிடையாது. எங்க மதத்திலேயோ இல்ல எங்க தன்மானத்திலேயோ கைய வச்சா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க முட்டாள் இல்லை. என்ன ஒருத்தனை பிடிச்சிட்டா எங்க கூட்டத்தையே அழிச்சிடலான்னு நினைக்கிறியா? வேண்டாடே, வாடகை கொலையாளினா என்னன்னு தெரியுமா? வேண்டாம், எனக்கு தெரிய வேண்டியது உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற ஸ்பான்சர்ஸ் யாருன்னு தான். வேர்ல்ட் பேங்க் பிரதிநிதிகளையும் மத்திய அமைச்சர்களையும் கொல்ல சொன்னது யாருன்னு, உங்களுக்கு இங்க உதவி செய்யற லோக்கல் கான்டாக்ட்ஸ் யாருன்னு தான். கூட இருக்கிறவங்களை காட்டி கொடுக்கிற போலீஸ் நாயின்னு நினைச்சியா? நீ குற்றவாளியா என்ன கொண்டு வரல. சார்ஜ் ஷீட் கொடுத்தீங்கன்னா நான் இதுக்கு பதில் சொல்றேன். தட் இஸ் only in court. ஏன் இந்த கோர்ட்ல இன்னும் ஆஜர்படுத்தல? இந்தியன் ஜூடியோட நீதியும் நேர்மையும் காப்பாத்துற ஒரு போலீஸ்காரன் ஏன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும்னு நினைக்கிற? முடிஞ்சா பாரு. சட்டமும் நீதிமன்றமும் மக்களோட பாதுகாப்புக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் நம்பிக்கை கொடுக்கறதுக்காகத்தான். அதை கெடுக்க நினைக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன். உன் வாயில இந்த உண்மை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். You are mistaken, கங்கா பிரசாத். எங்களுக்காக, எங்க கொள்கைக்காக உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ட்ரக் மாஸ்டர்ல இருந்து அண்டர் வேர்ல்டு வரைக்கும். உங்களை விட பெரிய பதவியில் இருக்கிற போலீஸ் ஆபீசர் கூட எங்களுக்கு உதவ தயாரா இருக்காங்க. உங்க ஆளுங்க அரசாங்கத்துக்கிட்ட வாங்குற சம்பளத்தை விட எங்க கிட்ட வாங்குற கிம்பளம் தான் அதிகம். ஆக்சுவலி நாங்க தான் அரசாங்கம். Do you know that? பதவியில உட்கார்ந்துக்கிட்டு மக்களை சுரண்டிட்டு கதர் சட்டையை போட்டுக்கிட்டு மந்திரிங்கிற பேர்ல சுத்துறானுங்களே, அவனுக்கு தான்டா உண்மையான தீவிரவாதிங்க. அவங்கள முடிஞ்சா நீ புடி. நீ தூள் போலீஸுங்கிறது உண்மைன்னா அவங்க மேல கை வச்சு பாரு. பட் ஐ எம் சம்திங் டிஃபரண்ட் மிஸ்டர் லூசிஃபர். அப்படியா? பார்க்கலாம். We'll see. நீங்க தான் அவனுக்கு புரிய வைக்கணும். அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் சார். எனக்கு அவன் தான் எல்லாமே. பிளீஸ். மனுஷனுக்கு புரியுற மாதிரி எல்லா விதத்திலையும் நான் உனக்கு சொல்லி பார்த்துட்டேன். ஏன் திரும்ப இப்படி பண்ற? லைஃப் இஸ் precious and imperishable. வாழ்க்கைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிகிறது இல்ல ஸ்வப்னா. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா ஒரு ஜென்மம் பூராவும் நானும் என் குடும்பமும் அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இருக்கும். எங்களை விட உங்க அப்பாவை நீ கொஞ்சமாவது நினைச்சியா? உன்னை பத்தி அவர் என்னெல்லாம் கனவோடவும் ஆசையோடவும் இருக்காரு தெரியுமா? அதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல வீணாக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மத்தவங்களை வேதனைப்படுத்தி ரசிக்கணுங்கிற உன்னுடைய சாடிஸ்டிக் மைண்ட். உனக்கு கிடைக்காதது மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற பொசசிவ்னஸ். எதுக்கு? நீ செஞ்ச தப்ப நீ தெரிஞ்சுக்கணும். Sorry. I'm so sorry. நான் உன்னை குத்தம் சொல்லல. நீ வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி. சரி, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நீ ஃப்ரெண்டா இருக்கிறதா இருந்தா
தாராளமா என்ன வந்து பார்க்கலாம். ஆனா ஃப்ரெண்டுங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு செய்யற எல்லா தப்புகளையும் சேட்டைகளையும் குறும்புகளையும் பொறுத்துக்கிட்டு உதவி செய்யறதுக்காக இந்த ஃப்ரெண்ட் இருப்பா. மறுபடியும் இந்த தப்பு நடக்கக்கூடாது. நான் சொல்றது இந்த மரமண்டைக்கு ஏறிச்சா? கங்கா பிரசாத், நான் உங்களை அப்படி கூப்பிடவா? கூப்பிடலாம். ஒரு உயிர் நண்பனா நினைச்சா எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடலாம். என்னங்க, அப்படியே இன்னும் வீட்டுக்கு வரல. ஸ்வப்னா எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாளா? இல்ல, நான் இப்பதான் அவளை பார்த்துட்டு வரேன். அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணா. ஐயோ, அவளுக்கு என்னாச்சுங்க? இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. அப்போ நம்ம பையன் எங்க போயிருப்பான்? நந்தினிக்கு போன் அடிச்சு பாத்தியா? அவங்க வீட்டு போன் அடிச்சுட்டே இருக்குங்க. அப்ப எங்க போயிருப்பா? சரி, நான் பார்த்துட்டு வரேன். ஹலோ சார். எஸ் சார். மிஸ்டர் நரேந்திரன், நந்தினி டீச்சரை கொலை பண்ணிட்டு அப்படியே கட்டிட்டாங்களா? கங்கா பிரசாத் முகத்துல சந்தோஷத்தையே காட்டு. யூ லுக் டல் அண்ட் சேட் டுடே. உன் மகனை காணோம் இல்ல? புவர் பாய், தட்ஸ் யுவர் மிஸ்டேக். இனியும் நீ ஒத்து போகலன்னா they will torture him and then kill him. உன்னை ஒரு மன உறுதி உள்ள போலீஸ்காரன்னு நினைச்சேன். அது தப்பா போயிடுச்சு. You are an ordinary cop, sad and helpless. I'll show you what I am. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உள்ள கங்கா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. வெறும் சந்தேகத்தினால மட்டும் நாம அவனை... வெறும் சந்தேகம் இல்ல சார், நிச்சயமா தான் சொல்றேன். முன்னா என்ன பார்த்ததோ என் பையன் கடத்தப்பட்ட விஷயத்தை தான் கேட்டான். ஜெயில இருக்கிறவனுக்கு இது எப்படி தெரியும்? அவனுக்கு நியூஸ் கொடுக்கிறது கண்டிப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும். அத முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். நான் சொல்றவங்கள மட்டும் தான் அங்க சென்ட்ரி டியூட்டில போஸ்ட் பண்ணணும். ஏன் பர்மிஷன் இல்லாம யாரையும் முன்னாவ பார்க்கவோ பேசவோ அனுமதிக்க கூடாது. அப்படி செஞ்சா அப்ப உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இத சாப்பிடுப்பா. போதும். டாக்டர் அங்கிள் வந்துட்டாரு. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போலாம்.
Police headquarters, Mr. Ganga Prasad. Please listen. See, your son is with us. குழந்தை திரும்ப கிடைக்கணும்னா கமாண்டர் முன்னாவையும் ஜீனிஸை விடுதலை பண்ணுங்க. இல்லைனா உங்க குழந்தை உங்களுக்கு கிடைக்காது. You will never see him again alive. நாம இப்ப என்ன பண்றது? அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க சார். ஒரு முன்னாவை பிடிச்சிருக்கிறதால அந்த நாட்டுல இருக்க தீவிரவாதத்தை தடுக்க முடியாது. நீங்க இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கணும். எப்படியாவது கங்காவோட பையனை காப்பாத்தி ஆகணும். ஹோம் மினிஸ்டர் கிட்ட நீங்களே பேசுங்க. நான் என்ன பேசுறது? குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கணுமா? மிஸ்டர் கங்கா பிரசாத், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், என்ன கேட்டா என் மகனுக்காக நான் எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஈவன் மை லைஃப். பட் அவங்க கேட்கறது அவங்களுக்காக நாம படிஞ்சு போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. We have to act a way out. I think we have no choice. நீ ஒரு பெரிய கமாண்டர் ஆம்புலன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சின்ன பையனை பணையமா வச்சுக்கிட்டு நீங்க இங்கிருந்து விடுதலையாக பாக்குறீங்களா? ஆவ, கண்டிப்பா விடுதலாவ. முதல்ல உன் புள்ள, ரெண்டாவது உங்க அப்பா, அப்புறம் அம்மா, கடைசியில உன்னுடைய அழகான பொண்டாட்டி. அவளை எங்க ஆளுங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் என் குடும்பமும் அழிஞ்சு போனாலும் நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். இதுவரைக்கும் என்ன ஒரு எதிரியா பார்த்த நீ நாளைக்கு அதை மாத்திக்குவ. திரும்பவும் நீ இந்த முன்னாவை பார்க்க வருவ. நீ எங்கிட்ட உதவி கட்டி கெஞ்சுவ. I am sure you will come alive. சும்மா கட்டி கூச்சல் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. ஏன் இப்படி அழுகுற? பயப்படாத, அக்கா கூட இருக்கல்ல. என்ன கண்ணா? என்னப்பா? எனக்கு பயமா இருக்கு. இவங்க யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போணும். போலாம்ப்பா, போலாம். நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறேன். இல்ல, இப்பயே போணும். டாடி மம்மியை பார்க்கணும். இவனுக்கு இருட்டுன்னா பயம். இத கூடயே வச்சுக்க. அங்கிள், நானே அப்புறம் கூட்டு போறேன். பையன் ரொம்ப புத்திசாலி, ஜாக்கிரதையா பாருங்க. சரி சார். ஹலோ மம்மி. அபி, 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 அபி எங்க இருக்க?
மம்மி நான் அபி 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 என்னம்மா அபி அபி போன்ல அபி அழுதுகிட்டே மம்மி மம்மின்னு கூப்பிட்டான். அவன் எங்க இருக்கான்னு சொல்றதுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டது. அவங்க என் பையன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில என்கொயரி பண்ணணும்னா மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன என்ன உன் சந்தேகம்? அபி உங்க வீட்டுல இருந்தப்போ சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்களா? வெளியில இருந்து பேஷன்ஸ் ஆவோ இல்ல விசிட்டர்ஸ் ஆவோ? சந்தேகம் படும்படியா இல்ல. ட்ரீட்மெண்ட்டுக்கு பாபுஜி வந்திருந்தாரு. பாபுஜி அவர் அபியை பார்த்தாரா? பார்த்தாரு. அபியும் நந்தினியும் வீட்டுல விளையாடிட்டு இருந்ததை பார்த்தாரு. அபி ஏன் இங்க இருக்கான்னு கேட்டாரு. எல்லா சண்டேஸ்லயும் இங்கதான் இருப்பான்னு சொன்னேன். அப்போ அபிங்க இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற நீ? எஸ் எஸ் பாபுஜியே தான். ஏற்கனவே கள்ளநோட்டு விவகாரத்துல எனக்கு அவர் மேல சந்தேகமா இருந்தது. இப்ப உறுதியாயிடுச்சு. நோ டவுட். இந்த வீட்டுக்கு வரவங்களோட உதவி இல்லாம அபியை கடத்திருக்க முடியாது. I'm sure it's பாபுஜி. என்ன இது? எதுக்கா சார் நான் எழுத போறீங்க? இதை விடுங்க. எஸ் சார். எனக்கு தெரியாது சார். சார் சரி சார். சார் அந்த கங்கா பிரசாத் சார் அவர் இப்போதான் என்ன கூப்பிட்டாரு சார். நான் விசாரிக்கிறேன் சார். ஓகே சார். இவன் யாருன்னு தெரியுதா? சொல்லு. ப்ளீஸ் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் ஒரு ஆர்ட் பேஷண்ட். தெரியும் மிஸ்டர். உங்களை மாதிரி பணக்கார நாய்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். உங்களை அரெஸ்ட் பண்ண மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த மாதிரி எத்தனை பார்த்திருக்கேன். மிஸ்டர் கங்கா பிரசாத். சாரி தான். நோ ப்ளீஸ். சார் உங்களுக்கு எதுவும் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் இந்த மாதிரி மடத்தனமான காரியமெல்லாம் செய்யற? பாபுஜி மாதிரி ஒரு பெரிய ஆளை தேவையில்லாம அவமானப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு? அப்படி அவர் என்ன தப்பு செஞ்சாரு சொல்லு. சார் என் பையனை கிட்னாப் பண்ணதுல அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். தீவிரவாதிகளுக்காக வேலை செய்யற ஒரு லோக்கல் ஏஜென்ட்டாவும் அவங்கள வழி நடத்துற ஒரு பிளாக் ஹேண்டாவும் நான் அந்த ஆளை பாக்குறேன். நீ இப்படி சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஒரு தடவை 500 ரூபாய் கள்ள நோட்டு கேஸ்ல இந்த ஆளு சம்பந்தப்பட்டு இவ்வளவு நிறுத்து. அதை விட அதிகமான கள்ள நோட்டு இங்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க. அதெல்லாம் இவர் தான் அடிச்சாரா? அந்த சந்தேகத்துல தான் இந்த ஆளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன் சார். 8-9 வருஷங்களுக்கு முன்னாடி பாம்பே ஏர்போர்ட்ல போர்ட்டரா இந்த இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க உதவியது அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன்ஸ். அந்த மாதிரி பல பேர் சொல்றதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு பணக்காரர் ஆனவங்கள சாதாரண ஆளுங்க சொல்ற குற்றச்சாட்டு இது. அவருக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னா சாட்சிகள் வேணும். You have any evidence against him? I mean proof, concrete proof. சார் நான் அதை கொண்டு வரேன். அவனை உதச்சு கொண்டு வரேன். பாபுஜி மாதிரி சமூகத்துல பெரிய ஆளும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா you will be punished. உன்னை டீப்ரோமோட் பண்ணி வீரப்பங்காட்டுக்கோ அசாம் காட்டுக்கோ மாத்திடுவாங்க. சார் உங்க பையன் தீவிரவாதிகள் பிடியில இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தேவைதானா? சார் he is no. This is my order. சார் சார் எங்களை மன்னிக்கணும் இந்த மாதிரி நடந்ததுக்கு. இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் கங்கா பிரசாத் அவருக்கு இருக்கிற மென்டல் கண்டிஷன்ல தான் இப்படி பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிலையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் நடந்துக்குவாங்க. தன்னோட மகன் காணாம போயிட்டான்னா எந்த தகப்பனுக்கு ஏற்படுற மன உளைச்சல் தான் இது. ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்? நோ சார் ஒன்னும் இல்ல. ராஜசேகர் இவரை கொண்டு டிராப் பண்ணிட்டு வாங்க. எஸ் சார். வாங்க சார். என்னாச்சு? சுமதிக்கு அவி போன் பண்ணிருந்தானா? அப்ப துப்பாக்கி சத்தம் கேட்டுதான். அப்ப குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. வாடா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வா.
வாடா அடி, என்ன அடிட, என்ன அடின்னு சொல்றேன்ல. என்னடா பாக்குற? உன் துப்பாக்கி எடுடா. என்ன ஷூட் பண்ற, என்ன ஷூட் பண்ணு. உன்னுடைய ஒரு புல்லட் 2 பேர் உயிர் போயிடும். ஒண்ணு நானு, அங்க உன் புள்ள. கம் ஆன். ஒன்னும் தெரியாத என் பையனை பணையமா வச்சு நீங்க பண்ற அநியாயத்தை இனியும் என்னால பொறுத்துக்க முடியாது. என் பையன் எங்க இருக்கா? அவனை என்ன பண்ணீங்க? வெளியில நீ தைரியமா இருந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள உனக்கு பயம். மகனை பத்தின பயம். அவன் காணாம போன வேதனை. ஒரு அப்பாவோட ஃபீலிங் எனக்கு புரியும். மகன் திரும்ப கிடைக்கணும், அதுக்கு தானே இங்க வந்திருக்க. அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன், என்கிட்ட நீ உதவி கேட்டு வருவேன்னு. ஞாபகம் இருக்கா? முன்னா சரி, நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். ஐ மீன் we will make a deal. அட்டப்பாடியில நடக்காம போன திட்டம் எனக்கு இப்ப நடத்தியாங்க. அது எங்க வாழ்க்கை பிரச்சனை. என்ன நீ வெளியில விட்டினா அடுத்த நிமிஷமே உன் பையன் உனக்கு கிடைப்பான். என்ன ஜெயில விட்டு வெளியில அனுப்புறது ஒன்றும் உனக்கு பெரிய விஷயமே இல்லை. என் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். உன் பையன் உயிரோடு இருக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெளியில விட்டா போதும். என்ன சொல்ற? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நானும் சில விஷயங்கள் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் முன்னாவை கஸ்டடியில வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க கங்கா? இவன் கூட இருக்கிற எல்லாரையும் பிடிக்கிற வரைக்கும். இவங்க செஞ்ச தப்புகளுக்கு தண்டனை கிடைக்க தேவையான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும். இனிமேலும் வெயிட் பண்ணா உங்க பையனோட உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும். நரேந்திரன், ஏதாவது மந்திரிகளோட பிள்ளைங்களுக்கு இந்த கதி வந்திருந்தா இப்ப இங்க என்னெல்லாம் நடந்திருக்கும்? அன்னைக்கு ஒரு மந்திரியோட மகளை காப்பாத்துறதுக்காக விமானத்தை கடத்த தீவிரவாதிகளை முன்ன பின்ன யோசிக்காம இந்த அரசாங்கம் ரிலீஸ் பண்ணலையா? இப்ப மட்டும் என்ன? இவங்க கோரிக்கைகளை நாம நிறைவேற்றுறதுனால தான் திரும்ப திரும்ப இப்படி செய்யறாங்க. நாட்டோட மானத்தை உங்க காலடியில வச்சு இன்னும் நாம தலைகுனியணுமா? இனிமே அது கூடாது. அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பையனை காப்பாத்தணுங்கிற அக்கறை மத்தவங்களை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அது முடியலன்னா கங்கண்ண வேண்டாம், எதுவும் பேசாத. ஹாய் சொப்னா. ஹாய், நீ இங்க தான் இருக்கியா? நான் இப்பதான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் வேணும். இங்க பக்கத்துல தான். எங்க வேணாலும் கொண்டு போய் விடுறேன். வா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாம 2 பேரும் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த வண்டி பின்னால நிறுத்து. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான். உடனே அவங்க முன்னா விடுதலை பண்ணலன்னா இவனோட கையையும் காலையும் ஒண்ணு வெட்டி எடுத்து அவனுக்கு அனுப்பி வைப்போன்னு போய் சொல்லு. ஓ
அக்கா என் கைய கல்ல எடுத்துருவாங்களா? இல்லப்பா, இனிமே யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதப்பா, அழாத. அக்கா இருக்கல்ல, எல்லாம் சரியாயிடும். அபிய நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாலே வச்சு அவ கைய கீறினாங்க. அந்த ரத்த கரை தான் இது. எங்க பார்த்த? தெரியாது. என் கண்ணை கட்டி தான் அவங்க கூட்டிட்டு போனாங்க. அபி உயிரோட இருக்கான்னு உங்களுக்கு தெரிவிக்க. அபி உடனே முன்னவ விடுதலை பண்ணனா அபியோட கையும் காலையும் வெட்டி எடுத்து இங்க அனுப்புவேன்னு சொல்றாங்க. என் பையனோட கையும் காலையும் வெட்டி கொண்டுட போறாங்க. என்னங்க நம்ம அபி? சும்மா இட்ஸ் ஆல் ரைட். நில்லு. உன் மேல எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. நீயும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவ தானே? உண்மையை சொல்லு. அன்னைக்கு செக் போஸ்ட்ல பஸ்ல சர்ச் பண்ணும்போது தீவிரவாதிங்க கூட நீயும் இருந்த. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணு வச்சுதான் அவங்க எல்லா ஆபரேஷன் நடத்துனாங்க. இப்ப அவங்களுக்கு தூதா நீ இங்க வந்திருக்க. நீ யாரு? சொல்லுடி, நீ யாரு? எதுக்காக இந்த வீட்டுல சொந்தம் கொண்டாடுற? இங்க நடக்கிறத அங்க சொல்லத்தான அண்ணன் காலிக்காம நடிச்ச? சொல்லுடி. நரேந்திரா, அவளை விடு. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. விடுன்னு சொல்றான்ல. சொல்றா, நீ வெளியே வெயிட் பண்ண. அவளை சந்தேகப்படாத. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். She is innocent. நீங்க நினைக்கிற எதுவுமே சரியில்லை. முன்னாவோட விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல உனக்கு சந்தேகம் வேண்டாம். தப்புன்னா இனியும் என்னால இதை தாங்கிட்டு இருக்க முடியாது. அபியோட உயிர், இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நிலைமை, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு முடியலனா முன்னாவோட செக்யூரிட்டி சார்ஜை எங்கிட்ட ஒப்படைங்க. அவனை தப்பிக்க வச்சு அதுல வர எல்லா பிரச்சனையும் நான் ஏத்துக்கிறேன். தண்டனை எது வர நான் அனுபவிக்கிறேன். நரேந்திரன் அதிகமா பேச வேண்டாம். மகன் செத்தா சாகட்டும். அந்த துக்கம் தாங்க முடியாம பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கோ, பைத்தியக்காரி ஆகட்டும். அப்பதானே உங்களுக்குள்ள கள்ளக்காதல தொடர முடியும். Stop it. போலீஸ் வேலையில சின்னவன் பெரியவன் ஒண்ணும் கிடையாது. கூட வேலை செய்யறவங்க எல்லாரையும் நண்பர்களா நினைக்கிறவனா? அதுல உனக்கு கொஞ்சம் அதிகமா சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். இந்த குடும்பத்துல நீ ஒருத்தர நினைச்சேன். அது இப்ப தப்பாயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. Now I don't want to hear any more. Please go. Yes, போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். இந்த வீட்டுல அப்பா, அம்மா, அக்கா, அபி இவங்க எல்லாரும் நான் அடுத்தவங்களா பார்க்கல. கங்கான்னு கூப்பிட்டேனே தவிர ஹையர் ஆபீஸர்ங்கிற முறையில நான் உங்களை சார்னு கூட கூப்பிட்டதில்ல, சல்யூட்டும் பண்ணதில்ல. அது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிருக்க சார். நீ வெளியே இரு சார். யாரையும் உள்ள விடாத. எஸ் சார். முன்னா, நீங்க முதல்ல ஒரு டிமாண்ட் பண்ணியிருந்தீங்களே, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். Where is Mr. Ganga Prasad? தோத்து போன அந்த ஆளுக்கு என் முன்னால வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். Poor man. கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க வச்சுதான் கார்ல என்ன? வண்டி எடு. உன்னை எப்படி நம்புறது? நம்பிக்கை இல்லைன்னா என்னையும் ஜீனேஷையும் ஒன்னா கட்டி வச்சு உங்க கார்ல உட்கார வை. நான் போன் பண்ண உடனே அவங்க குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. குழந்தை உங்க கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களை விட்டா போதும். இங்க இருந்து என்ன கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போனாங்க. எவ்வளவு நேரம் இருக்கும்? ரொம்ப இல்ல, ஒரு 5 நிமிஷம். வண்டியோட மூமெண்ட்ஸை வச்சு பார்த்தா ஸ்ட்ரைட் ரோடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ சார், உன்னாவ ரகசியமான இடத்துக்கு மாத்திரம்னு ஆபீஸ்ல இருக்க யாருக்கும் அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நரேந்திரன் சார் என்கிட்ட சொன்னாரு. சந்தேகமா இருந்தது, அதான் சார் ஃபோன் பண்ணேன். ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். ஓகே, நான் அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு போறேன். அந்த இடம் இங்க எங்கேயோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இங்கே இறங்குறேன். வண்டியை நிறுத்து.
நரேந்திரன் மன்னிச்சிடுங்க சார், ஒரு தப்பு நடந்து போச்சு. அவிய காப்பாத்துறதுக்காக தான். ஆனா அவங்க தப்பிட்டாங்க. ஏய் மீனா, என்ன காரியம் பண்ற? ஏய், அவளை சீக்கிரம் பிடிங்க. ஓடிடு, சீக்கிரம் ஓடி போயிடு. ஏய், சீக்கிரம் பிடிங்க. ஏய், வா பிடிங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? செத்து போல என் தம்பி மாதிரியே இந்த குழந்தை இருக்கா. அவரை நீங்க உயிரோட விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நோ மோர் டார்ச்சர். அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க. சாரி மீனா, சாரி. நீ இந்த மாதிரி சித்திரவதைப்பட்டு சாவறதுனால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் உன்னை கொன்னுட்டேன். ஐ லவ் யூ. வெளியில போலீஸ் எங்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. இதுதான் சேஃபான இடம் எங்களுக்கு தோணுச்சு. உன் போலீஸ் வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. செல்லுல வச்சிடணும். நீ எங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வரணும். நோ. ஜெனிஷா, take some cotton. இவன் மூக்குல ரத்தத்தை பார்த்தா மத்த ஆபீசருங்க சந்தேகப்படுவாங்க. அதுவே பிரச்சனையாயிடும். ஏர்போர்ட்ல நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய. நோ. Yes, you are coming with us. Tribal festivalல தோத்து போனோம் எங்களோட திட்டம். இப்ப ஜெயிக்கு. அந்த விஐபிங்க இன்னைக்கு திரும்ப போறாங்க. அவங்களோட சேர்ந்து ஏர்போர்ட்டை தரமட்டமாக்குறது தான் என் லட்சியம். Now, it's our plan. பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனால உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நோ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உன் பையன் மட்டும்தான் இருந்தான். இப்போ உங்க எல்லாரோட உயிரும் என் கையில இருக்கு. ஏய் லேடி, உன் புருஷன்கிட்ட சொல்லு, பிடிவாதத்தை விட சொல்லு. இல்லன்னா உன் மகனை மட்டும் இல்ல, எவ்ரிபாடி. இவ்வளவு அழகா இருக்கு. சின்ன வயசுல சாகணும். மூடிக்கிட்ட சும்மா நாய ஜெனிஷா. நான் என்ன செய்ய அது
ஜனிஷா அவளை விடு. வெரி குட். இப்போ இங்க நடந்தது நமக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. ஓகே, கம் ஆன் ஜென்டில்மேன், கம் ஆன். பெட்டி எடுத்துக்கிட்டு என் கூட ஏர்போர்ட்டுக்கு வா. போ, கம் ஆன். ஏய், கம் ஆன். முதல்ல கார்ல ஏத்து. Everything fine? Yes, sir. ஓகே சார். மம்மி மம்மி அபி 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 எங்க எங்க Come on. Come on. பாம்போட ரிமோட் என் கையில தான் இருக்கு, அதை மறந்துடாத. ஓ ஓ Don't move! I said don't move! No, don't move! அங்கே நில்லு, இல்ல குழந்தைய சுட்டுடுவேன். No! Don't follow me! I'll shoot you, son!
Daddy!